யூரோப்பியன் பேட்டர்னில் ஒரு கட்டியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் பெயிண்டிங்கில் இருந்து வீட்டினுடைய டிசைனே நம்மளுக்கு அப்படி தான் அமைச்சிருக்காங்க. மேலே ஃபுல்லுமே யூரோப்பியன் பேட்டர்னில் கலர் அடித்து ஃபால் சீலிங் ஸ்பாட்லைட் அப்படி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டும் அதுக்கு தனியாக வெர்டிக்கல் பேட்டர்னில் உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறது உட்டனில் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறக்கு ஒரு பிரம்மாண்டமாக உருவாக்கி கொடுக்குது நம்மளுக்கு. வணக்கம் நண்பர்களே, வாங்க ஐமை ஹோம் உங்களுக்கு யூரோப்பியன் பேட்டர்னில் ஒரு கட்டியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் பெயிண்டிங்கில் இருந்து வீட்டினுடைய டிசைனே நம்மளுக்கு அப்படி தான் அமைச்சிருக்காங்க. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோரை வச்சு அமைச்சு கொடுத்து இருக்கக்கூடிய இந்த வீடு பாருங்கள். கலர்ஃபுல்லான ஒரு பெரிய கார் பார்க்கிங் 16x12 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கார் பார்க்கிங். நல்ல ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் போட்டு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே நம்மளுக்கு வால்லையும் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டி உள்ளே போகிற மாதிரி ஒரு பெரிய சிட் அவுட்டுங்க. 16x6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இந்த சிட் அவுட்டுங்க. நீட்டாக சாயங்காலமாகட்டும் நம்ம எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அங்கே சேர் வந்து போட்டு அப்படியே அழகாக ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் லைஃப்பை வாழக்கூடிய மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வீடுங்க. இந்த வீட்டில் மெயின் கதவு தேக்கில் அமைஞ்சிருக்கு. கிழக்கு பார்த்த மாதிரி உள்ளே போகிறேங்க. மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு அதுலேயும் உள்ளே போன உடனே ஒரு சின்ன ஒரு லேசர் கட்டிங்கில் டிசைன்ஸ் கொடுத்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டேபிள் போடுறதுக்கு அதுக்கு ஒரு சின்ன ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லுமே யூரோப்பியன் பேட்டர்னில் கலர் அடித்து ஃபால் சீலிங் ஸ்பாட்லைட் அப்படி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டும் அதுக்கு தனியாக வெர்டிக்கல் பேட்டர்னில் உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறது உட்டனில் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறக்கு ஒரு பிரம்மாண்டமாக உருவாக்கி கொடுக்குது நம்மளுக்கு. இந்த ஹால் வந்து மிக பெருசாக 16x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. கலர்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் கலர்ஸில் அப்படியே இருக்கும். கண்ணுக்கு மைல்டாக எல்லோ வித் பர்பிள் கலரில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா பன்னீர்மடை, துடியலூர் பக்கத்தில் பன்னீர்மடையில் இருக்குது. இதில் ஹாலை ஒட்டியே ஒரு பெரிய டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹாலில் ஒரு கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா யூனிட், அப்புறம் வாஷ் பேசின், லைட்டு வெளிச்சம் வர மாதிரி ஒரு பெரிய ஜன்னல், கலர்ஸ் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி 2x2 அப்படிங்கிற அளவு வெட்டிஃபை டைல்ஸ், மேலே ஸ்டோரேஜ் யூனிட், அதில் வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஹாலில் 2 டைம் ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்று ஒரு பெட்ரூமுங்க, 16x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூமுங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில். அதுக்கும் நம்மளுக்கு டியூவல் பேட்டர்னில் கலர்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கபோர்ட்ஸ், ஸ்டோரேஜ் யூனிட் வைக்கிறதுக்கு வுட்டனில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் வரக்கு 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய டாய்லெட்டுங்க, 10x5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட்டுங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் பிராண்டடில் நம்மளுக்கு ஃபிட்டிங்ஸ் போட்டு 7 அடிக்கு மேலே நம்மளுக்கு டைல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. கண்ணாடி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஹெவியான பிராண்டடில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. லக்ஸூரியஸாக இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு உங்களுக்கு கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில், கணுவாய் பக்கத்தில் பன்னீர்மடை அப்படிங்கிற இயற்கை எழில் கொஞ்சம் சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு. வாங்க திருப்பி இந்த டைனிங் ஹாலில் இருந்து ஒரு பெரிய கிச்சனுங்க, 10x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சனுங்க. இந்த கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பேட்டர்னில் அங்கங்கே சின்னதாக நம்மளுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கேபினெட் வந்து வெசல்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி கட்லர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டோரேஜுக்குன்னு தனி ஸ்பேஸே நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கும் மேலே லேப்டில் பொருள் வைக்கிற மாதிரி அதுலேயும் லிண்டன்லையும் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு வீடு வந்து கிச்சனை ஒட்டியே ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்து ஒரு புலக்கடை கொடுத்துருக்காங்க. காற்று வெளிச்சம் நல்லா வர மாதிரி இருக்கும். மனசுக்கு ரம்மியமான சூழ்நிலையில் இருக்கும். ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு படி தனியாக இருக்குது. ஹாலில் இருந்து உங்களுக்கு பனி தனியாக இருக்கிறங்காட்டி ஹாலினுடைய போர்ஷன் அப்படியே இருக்கும். இந்த படிக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டடி ரூமோ இல்லாத வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் ரூமோ இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வுட்டனில் நம்மளுக்கு நல்ல ஸ்டெடியான ஹேண்ட் ரெயில்ஸ் வச்சு கொடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டு மேலே மார்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.
மேலே போனாலும் மேலேயும் பெரிய ஹாலுங்க. ஹால் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் நல்ல வெளிச்சம் வர்ற மாதிரி நல்ல ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய பால்கனி, ஓப்பன் பால்கனி ஒன்று, 2 பெட்ரூமுங்க, அப்புறம் ஒரு காமன் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க தேர்டு பெட்ரூம் பார்ப்போம். தேர்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தேர்டு பெட்ரூம் கிட்ஸுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுலையும் நம்மளுக்கு வுட்டனில் ஸ்டோரேஜ் யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வெளியில் இதிலும் ஒரு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பன் டெரஸ், ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபுல்லாக கீழே நம்மளுக்கு டெரகோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த வீடு மிக அற்புதமான டிசைனில் நல்ல ஸ்டாண்டர்டைஸ் பில்டர்னால அற்புதமாக பண்ணியிருக்கு. இந்த கிச்சன் பெட்ரூமில் இருந்து ஹாலில் போனால் இன்னொரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. நம்மளுக்கு குபேர மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுலையும் டூயல் பேட்டர்னில் உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு மைல்டாக பிங்க் கலரில் பெயிண்ட்டு, அதுக்கு மேட்சாக லைட் கலரில் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இன்டீரியர் கபோர்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய 10க்கு 5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட்டுங்க. அதில் ட்ரை ஏரியா, பெட் ஏரியா தனியாக கொடுத்து, அதுலேயும் ட்ரை கலர்ஸில் உங்களுக்கு செராமிக் டைல்ஸ் கீழேயும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கீழேயும் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு மிக அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஹாலில் இருந்து உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. அந்த காமன் டாய்லெட்டும் 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் வெஸ்டர்ன் பேட்டர்னில் உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. பிராண்டட்ஸில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களும் கவனித்து செஞ்சுருக்காங்க. சோப்பு வைக்கிறதுக்கு கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் இருந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு பெரிய ஓப்பன் பால்கனிங்க. இந்த ஓப்பன் பால்கனி வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 12 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனியில் உங்களுக்கு ஊஞ்சல் போடுறதுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது. அது போக இதில் எல்லாமே ஹெவியான ஸ்பைரல் டைப்பில் உங்களுக்கு கிரில்ஸ் போட்டு மேலே படி வச்சு கொடுத்துருக்காங்க.